வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி அப்பாவிகள் பலரிடம் மத போதகர் ஒருவர் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப வறுமையை போக்குவதற்கு ஆண்டவரிடம் வேண்டுவதாக கூறி நம்பிக்கை மோசடி செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? கரெக்டா இருக்கும். இதில் நீ ஜெயம் எடுக்க முடியலன்னா எதிலையும் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் விசுவாச வாழ்க்கை செய்கிறவர்களாய் உடையில ஜாக்கிரதையாய், உங்களுடைய உடையில ஜாக்கிரதையாய். திருச்சபை நடத்தி பலருக்கும் நம்பிக்கை விதைப்பது போன்று ஊருக்கு உபதேசம் செய்த இந்த மதபோதகர்தான் தன்னை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தவர்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துள்ளார். பெண்கள் குழந்தைகள் கட்டுப்பாடுடன் எப்படி இருக்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் கீற்று கொட்டகைக்குள் பிரசங்கம் செய்தவர் பலரை ஏமாற்றி மாட மாளிகையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். நல்லது நடக்கும் என்று மதபோதகரை நம்பிச் சென்றவர்கள் தற்போது அவர் மீதே புகார் அளித்துள்ளனர். நடந்தது என்ன? முடிவெற்றதில் கூட தெளிவாரு, அதை செய்வதில் தெளிவாருங்க. பிசாசு உங்களை விளங்கிடுவாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்தவர் ஐசக் ஆபிரகாம். இவர் இன்டர்சிட்டி லைட் மினிஸ்ட்ரி எனும் திருச்சபையை நடத்தி ஊழியம் செய்து வருகிறார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை என்று பிரார்த்தனை கூட்டம் நடத்தி பிரசங்கம் செய்து வந்துள்ளார். அவ்வப்போது வெளியூர்களுக்கு சென்று அங்குள்ள சபைகளில் நடைபெறும் சிறப்பு கூட்டங்களில் பங்கேற்று ஊழியம் செய்வதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார். தன்னை ஒரு மிஸ்டர் கிளீன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்த ஐசக் ஆபிரகாம் மனிதன் ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டும், பெண்கள் குழந்தைகள் ஆடை விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்றும் மணிக்கணக்கில் பிரசங்கம் செய்துள்ளார். ஆண்டவரின் கிருபையை பெற அனைவரும் நேர்மையுடனும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்றும் உபதேசம் செய்துள்ளார். நகை போடுறீங்களா, பளிச்சுன்னு போட்டு தெரியாதீங்க, தூக்கின்னு போயிடுவான். ஆமா, எல்லாத்தையும் வாரிக்கின்னு போயிடுவான். ஊருக்குத்தான் உபதேசம் தனக்கில்லை என்ற மனநிலையில் மத போதகர் தனது சித்து வேலையை காட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வறுமை குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஆண்டவரிடம் முறையிட கூறி தன்னை நாடி வரும் அப்பாவிகளின் பல்சை பிடித்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கும் வேலையில் ஐசக் ஆபிரகாம் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதற்காக படித்த இளைஞர்கள் உட்பட பலருக்கும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஓர் ஏஜென்ட் போலவே செயல்பட்டுள்ளார். பாஸ்டர் சொல்லுவதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்று பலரும் நம்பியதால் கேட்ட பணத்தை கடன் வாங்கி உடனே கொடுத்துள்ளனர். ஆனால் சொன்னபடி யாருக்கும் வேலை வாங்கி தராமலும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு விடுவேன் என்று மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மதபோதகர் ஏனோக் என்பவர் ஐசக் ஆபிரகாமிடம் 28 லட்சம் ரூபாயை கொடுத்து ஏமாந்ததாக கூறியுள்ளார். இவர் தனது மகனுக்கு தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அதை நம்பி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொந்த வீட்டை பாதி விலைக்கு விற்று பணத்தை கொடுத்துள்ளார். ஆனால் மத போதகரின் தில்லாலங்கடி வேளையில் பணத்தை இழந்தவர் ஆசையாக கட்டிய சொந்த வீட்டிலேயே வாடகைக்கு தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்கிட்ட எங்க காசு கொடுத்த, நீ காசு கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டி, இன்னொன்று அவருடைய கேரக்டர் என்னன்னா, போலியான கேஸை போட்டு அபாண்டமான பழியை சொன்னால் இவங்க பயந்துக்கிட்டு போயிடுவாங்க. நீ யார்கிட்ட போறியோ எங்கே போறியோ அது கூட எவங்கிட்ட போறியப்போ உன் பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது, நீ என்கிட்ட காசு கொடுக்கல, நீ என்கிட்ட காசு கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னை மிரட்டி இப்போ என் பணத்தை கொடுக்காம அவர் ஏமாத்துறாரு. என் பிள்ளைங்களும் அனுப்பலை. நான் இப்போ என்னோட சொந்த வீட்லேயே நான் வாடகை இருந்துக்கிட்டு வீடு இல்லாமல் தங்க இல்லாம கஷ்டப்பட்டு எப்படியா பணத்தை கொடுங்கன்னா அவர் கொடுக்கவே இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதே போன்று கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சுந்தர் வினோத்குமார் என்பவரும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏமாந்துள்ளார். இவருக்கு தென்கொரியாவில் வேலை ரெடியாகிவிட்டதாக கூறி போலி பணி ஆணையை கொடுத்து மதபோதகர் தனது சித்து வேலையை காட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இவன் தான் மெயின் அக்யூஸ்ட். இவன் தான் கணக்கு எல்லாமே இவன் தான் பார்க்கறது. அவங்களோட மனைவி இவங்க கவர்மெண்ட் டீச்சரு, கவர்மெண்ட் பஞ்சவரணம் இவங்க பேர். இன்னொரு பையன் கைலாஷ், அவன் சவுத் கொரியா போயிட்டான். அவன் எப்படி போயிருக்கானா, போலியான ஒரு சர்டிஃபிகேட், அவர் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு போலியான பாஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அந்த சர்டிஃபிகேட் மூலமாக போயிருக்கான். இன்னும் நிறையா மாவட்டத்தில் ஏமாந்துருக்காங்க, பல கோடி கிட்ட. இப்போ கடந்த 3.5 மாதத்துக்கு முன்னாடி டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னும் பல சகோதரர்களை ஏமாற்றி இன்னும் அதிகமாக இருக்காங்க.
படித்த இளைஞர்கள் மட்டுமன்றி வறுமையின் பிடியில் சிக்கிய சில பெண்களையும் வெளிநாட்டு வேலை ஆசை வார்த்தையை அள்ளி தெளித்து லட்சங்களை சுருட்டியுள்ளார். தமக்கு விடிவு காலம் பிறக்கப் போவதாக நம்பிய பலரும் கந்துவெட்டிக்கு கடன் வாங்கி ஐசக் ஆபிரகாமிடம் கொடுத்துள்ளனர். ஆனால் அவர் பணத்தை வாங்கிக் கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததால் கடன்காரர்களின் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். காசே இல்லாமல் உங்களை ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்தோன்னு தான் சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் 4 லட்சம் பணம் கட்டணுங்க, பணம் கட்டினா தான் போக முடியும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் கஷ்டத்தோட கஷ்டம் அதை கட்டுறோன்ட்டு நாங்கள் கட்டிட்டோங்க. கட்டின பிறகு கிறிஸ்துமஸுக்கு அழைச்சிட்டு போகிறோம், நாங்கள் அழைச்சிட்டு போகலைங்க. நியூ இயர்க்கு அழைச்சிட்டு போகிறோம், நாங்கள் அழைச்சிட்டு போகலைங்க. நாள் கடந்து போகங்க. நாங்கள் வட்டிக்கு வாங்கின படமெல்லாம் ரொம்ப நெருக்கடி ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்க வந்தவங்க எல்லாருமே வந்து வீட்டாண்ட வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் ஒன்றும் முடியல, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். உங்கள் கஷ்டமெல்லாம் வந்து ஒரே மாதத்தில் தீந்துருமா? ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் அங்கே வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்களை வந்து அனுப்பி மாதம் 3 லட்ச ரூபா நாங்கள் வாங்கி தரோம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை நம்பி நாங்களும் வந்து சரி பையன் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கே போனால் ஏதோ எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட 4 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம். வெளிநாட்டு வேலை ஆசையில் மத போதகரிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த சிலர் காவல் நிலையங்களில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆவடியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். தங்களின் புகார் மீது போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இந்த நிலையில் தன்னிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் போலீசில் புகார் அளித்ததை அறிந்த ஐசக் ஆபிரகாம் குடும்பத்துடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. திருச்சபைக்கு வரும் மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி பிரசங்கம் செய்யும் மதபோதகர் தற்போது தன்னை நம்பி பணம் கொடுத்தவர்களை ஏமாற்றி கண்ணீர் சிந்த வைத்து பரிதவிக்க விட்டிருக்கிறார்.